Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டேப்லெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஃபார்மசி படிக்கிறீங்க அப்படின்னா வந்து டி ஃபார்மா இருக்கட்டும், பி ஃபார்மா இருக்கட்டும், நீங்க வந்து கண்டிப்பா ஃபார்மசூட்டிக்ஸ் படிப்பீங்க. இதுல நீங்க டேப்லெட்ஸ் பத்தி படிப்பீங்க. ஸோ நான் இந்த வீடியோல டேப்லெட்ஸ் பத்தி தான் கவர் பண்றேன். அதோட டெஃபினிஷன் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, நான் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்ட்டு சும்மா ஒரு ரேண்டமான ஒரு இதாக தான் கவர் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So first of all, what is a tablet? இதோட definition நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது நாலும் கண்டிப்பா இருக்கும். Solid unit dosage form. Solid அப்படிங்கிறது என்னன்னா திடமா இருக்கக்கூடியது, and unit அப்படின்னா ஒரு தனி அளவு. ஒவ்வொரு மாத்திரைக்குமே அதுக்கான தனி அளவு இருக்கும். டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னா மருந்தோட வடிவம். மருந்து வடிவம் அப்படின்னா சர்க்கிளா இருக்கும், இல்ல ஸ்கொயரா இருக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. அது வந்து என்ன அப்படின்னா சில மருந்து வந்து இப்ப நீங்க பாக்குற மாதிரி டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கும். நம்ம மோஸ்ட்லி டேப்லெட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணி ஃபார்மேட்ல இருக்கும், குடிக்கிற மாதிரி. அப்புறம் கிரீம் ஃபார்மேட்ல இருக்கும், ஸ்கின்ல தடவுற மாதிரி. ஆயின்மெண்ட் இருக்கும், ஸ்கின்ல தடவுற மாதிரி. இந்த மாதிரி நிறைய இருக்குது டோசேஜ் ஃபார்ம்ஸ். அதுதான் வந்து டோசேஜ் ஃபார்ம். ஆனா வந்து இப்ப இங்க நம்ம டேப்லெட்டுக்கு வந்துட்டு சாலிட் யூனிட் டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது திடமா இருக்கக்கூடிய ஒரு டோசேஜ் ஃபார்ம். அடுத்தது ப்ரிப்பேர்ட் பை கம்ப்ரெஷன் ஆர் மோல்டிங். மருந்தை வந்து எப்படி ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ரெஷன் இல்லைன்னா மோல்டிங் மூலியமா பண்ணுவாங்க அப்படின்னு. கம்ப்ரெஷன் மோல்டிங்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கம்ப்ரெஷன்னா அழுத்தம் கொடுத்து தயாரிக்கக்கூடியது. அடுத்தது கண்டெய்ன்ஸ் ஏபிஐ அண்ட் எக்ஸிபியன்ஸ். ஏபிஐ அப்படின்னா ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் எடுத்துக்கோங்க. பேராசிட்டமால் தான் வந்து இதுல ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். அது கூட மற்ற இதுவும் ஆட் பண்ணுவாங்க. அந்த மற்ற இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்றாங்கல்ல, அதுதான் வந்து எக்ஸிபியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பாட்டில் சொல்லணும்னா சிக்கன் கறி செய்யறோம் அப்படின்னா சிக்கன் கறி தான் மெயின். அதனால அதுதான் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். நம்ம இது கூட கம்பேர் பண்ணணும்னா மற்றது அதுல சேர்க்கிற எல்லாமே வந்து எக்ஸிபியன்ஸ் தான். வேற என்ன இருக்கு? ஆஸ்பிரின். ஆஸ்பிரின் தான் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். அதே மாதிரி ரெண்டு இதெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமாலும் சூடோஎஃபிட்ரினும் வந்து மிக்ஸா இருக்கு அப்படின்னா இதுல பேராசிட்டமாலும் சூடோஎஃபிட்ரினும் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ், அண்ட் மற்ற இதெல்லாம் சேர்த்திருப்பாங்கல்ல, அது எல்லாமே வந்து எக்ஸிபியன்ஸ். இது வந்து டேப்லெட்ஸ் வந்து மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் டோசேஜ் மோஸ்ட் காமன் டோசேஜ் ஃபார்ம். ஏன்னா நம்ம யூஸ்வலா நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாருமே டேப்லெட்ஸ் எடுத்திருப்போம். அதனால அண்ட் ஆல்சோ வந்து 60 to 70% வந்து ஃபார்மா கம்பெனி வந்து டேப்லெட்ஸ் தயாரிக்கிறாங்க. அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் டேப்லெட்ஸ். அதாவது டேப்லெட்ஸ்னால என்ன அட்வான்டேஜஸ் நமக்கு நல்லது அப்படின்னா, ஒரு விஷயம் அக்யூரேட் டோஸ். இப்போ ஒரு மருந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்குன்னா நம்ம கரெக்டா அதை மெஷர் பண்ணி எடுத்து சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் ஹியூமன் எரர் வந்து நடக்கும். நம்ம வந்து தப்பா வந்து மெஷர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவே ஆல்ரெடி வந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி டேப்லெட்டா இது பண்ணிட்டாலும் இந்த மாத்திரையில இவ்வளவு அளவுதான் மருந்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் அக்யூரேட் டோஸ். அண்ட் எஃபெக்டிவாவும் இப்போ ஒரு நம்ம மருந்து வந்து நமக்கு வேலை செய்யணும்னா அதோட நம்மளோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு இது இருக்கணும், இவ்வளோ டோஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அந்த டோஸுமே அக்யூரேட்டா இருக்கும். அடுத்தது கன்வீனியன்ட் டு யூஸ். ஈஸியா யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸி. எங்க போனாலும் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், நம்ம எங்க போனாலும் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி. அண்ட் குட் ஸ்டெபிலிட்டி. அதாவது பிசிக்கலாவும் சரி கெமிக்கலாவும் சரி ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். ஈஸியா மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதனால தான் சொன்னேன், மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மா கம்பெனிஸ் 60 to 70% டேப்லெட்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அடுத்தது எக்கானாமிக்கல். என்னன்னா காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்லலாம். தயாரிக்கிறதும் சரி நமக்கு வந்து கம்மி விலையிலுமே வந்து கிடைக்குது. அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டேப்லெட்ஸ். டேப்லெட்ஸ் வந்து யாரெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு பார்த்தா, முழுங்க முடியாதவங்க இருக்காங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வயசானவங்க இருக்கட்டும், இல்ல வந்து சின்ன குழந்தைங்க இருக்கட்டும், இன்னும் சில பேர்த்துக்கு வந்து முழுங்குறதே கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த டேப்லெட்ஸ் டோசேஜ் ஃபார்ம் வந்து சூட்டபிள் கிடையாது. ரெண்டாவது ஸ்லோ ஆன்செட். சில மாத்திரை எல்லாம் இருக்குது ஆக்சுவலி, சம் டைப்ஸ். இந்த ஸ்லோ ஆன்செட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம டேப்லெட் போயிட்டு வயிற்றுல கரைஞ்சு அதுக்கப்புறம் அது பிளட் சர்க்குலேஷனுக்குள்ள போய் ரத்த ஓட்டத்துக்குள்ள போய் அதுக்கப்புறம் அதோட டார்கெட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஜெக்ஷனோட கம்பேர் பண்ணோம்னா இன்ஜெக்ஷன் வந்து ஆக்சுவலா வந்து ஃபாஸ்ட் ஆன்செட், ஏன்னா டைரக்டா பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போகுது. பட் டேப்லெட்ஸ் அப்படி கிடையாது, அதனால ஸ்லோ ஆன்செட்.
ஆல்சோ நாட் சூட்டபிள் ஃபார் அன்கான்ஷியஸ் பேஷண்ட்ஸ். அன்கான்ஷியஸ் அப்படின்னா கோமால இருக்கிறவங்களுக்குலாம் வந்து டேப்லெட்ஸ் வந்து சூட்டபிள் கிடையாது. அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேப்லெட்ஸ். டேப்லெட்ஸ் வந்து இன்ஜெஸ்டட் ஓரலி, அதாவது முழுங்கக்கூடிய மாத்திரைல தான் வந்துட்டு டேப்லெட்ஸ் இன்ஜெஸ்டட் ஓரலின்னு சொல்றோம். டேப்லெட்ஸ் யூஸ்ட் இன் ஓரல் கேவிட்டி அப்படின்னா நாக்குக்கு கீழே சில மாத்திரையை வைக்க முடியும், அப்புறம் இந்த கன்னத்துக்கும் எகிருக்கும் நடுவுல வந்து வைக்க முடியும். இன்னும் சில மருந்தெல்லாம் வந்துட்டு நம்ம சப்பி சாப்பிட்ற மருந்தெல்லாம் இருக்குல்ல, தொண்டை வலிக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து யூஸ்ட் இன் ஓரல் கேவிட்டி. அண்ட் டேப்லெட்ஸ் அட்மினிஸ்டர்ட் பை அதர் ரூட்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வெஜைனா, ரெக்டம், டென்டலுக்கு பல்லுக்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்து வந்து அதான் டேப்லெட்ஸ் இன்ஜெஸ்டட் ஓரலில வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு. கம்ப்ரஸ்டு டேப்லெட்ஸ் யூஸ்வலா எல்லாமே வந்து கம்ப்ரஸ் டேப்லெட்ஸ் தான். இந்த கம்ப்ரஸ் டேப்லெட் மல்டிபிள் கம்ப்ரஸ் டேப்லெட்ஸும் இருக்கு. இந்த மல்டிபிள் கம்ப்ரஸ் டேப்லெட்ஸ்னா ஒரு 2-3 ஏபிஐஸ் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரியன்ட்னு சொல்லியிருந்தால இது 3 இது பண்றதுனால இது 3ஐயும் பிரிக்கிறதுக்காகவே வந்துட்டு மல்டிபிள் கம்ப்ரஸ் டேப்லெட்ஸ் இது. ஏன்னா மேபி வந்து அந்த 3ஐயும் கலந்தா அதுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி இருக்காது, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். அதனால மல்டிபிளா கம்ப்ரஸ் பண்ணி டேப்லெட்ஸை தயாரிப்பாங்க. லைக் இந்த மாதிரி ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் அதிகமா இருக்கும்பொழுது. மூணாவது என்டரிக் கோட்டட் டேப்லெட்ஸ். இந்த என்டரிக் கோட்டட் டேப்லெட்ஸ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில மருந்துகள் வந்து கேஸ்ட்ரிக் ஆசிட், நம்ம வயிற்றுல கேஸ்ட்ரிக் ஆசிட்னு இருக்குல்ல, ஆசிட் இருக்கு, அந்த ஆசிட் வந்து மாத்திரையை வந்து அழிச்சிரும். அதனால அந்த மாத்திரைக்கான எஃபெக்ட் நம்ம உடம்புல இருக்காது. இதனால என்டரிக் கோட்டட் டேப்லெட்ஸா இருந்துச்சு அப்படின்னா லைக் ஓகே, உள்ள போயிட்டு கொஞ்சம் இதா இருக்கும். அடுத்தது சுகர் கோட்டட் டேப்லெட்ஸ். இது வந்து ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து டேப்லெட் சில டைம் முழுங்கும் போது நம்மளோட நாக்கிலே ஸ்டக் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கசப்புத்தன்மை தெரியும். அந்த ஒரு இதுக்காக இந்த சுகர் கோட்டட் டேப்லெட்ஸ். அண்ட் ஃபில்ம் கோட்டட் டேப்லெட்ஸும் அப்படிதான். யூஸ்வலா ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஃபில்ம் கோட்டட் கொஞ்சம் ஈஸி டு ஸ்வாலோவா இருக்கும். ஏன்னா அது ஒரு வழுக்கிற மாதிரியான ஒரு இருக்கும், அதனால ஈஸியா வந்து ஸ்வாலோ பண்ண முடியும், முழுங்க முடியும். கம்ப்ரஸ் டேப்லெட்ஸ் வந்து கம்ப்ரெஷன் மூலியமா இது பண்ணுவாங்க, அன்கோட்டடா இருக்கும். எக்ஸாம்பிள் பாராசிட்டமால் டேப்லெட்ஸ். இப்போ என்டரிக் கோட்டட் டேப்லெட்ஸ், இதுதான் வந்து அந்த கேஸ்ட்ரிக் ஃப்ளூயிடை வந்து ரெசிஸ்ட் பண்றதுக்காக கோட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து வயிற்றுல கரையாம இன்டெஸ்டைன்ல போய் கரையும். அப்பதான் மருந்து வந்து ஆசிட்னால இதாகாது, அதனால வயிற்றுல இதாகாம இன்டெஸ்டைன்ல போய் டிசால்வ் ஆகும். அப்புறம் இதனால வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, அசிடிட்டி, அதான் முன்னாடி சொல்லியிருந்தோம், அசிடிட்டில இருந்து வந்து மருந்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். சுகர் ஃபிலிம் கோட்டட் டேப்லெட்ஸ், அஃப்கோர்ஸ் நம்ம டேஸ்டும் அப்பியரன்ஸ்க்காகவும் தான். இதை எப்படி வந்து ஃபிலிம் கோட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபிலிம் கோட்டடுக்கு வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா தின் பாலிமர் லேயர் வந்து பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே, இதுதான் முக்கியமான பாயிண்ட். டேப்லெட்ஸ் யூஸ்ட் இன் ஓரல் கேவிட்டி. ஓரல் கேவிட்டி முதல்ல சொல்லினோம்ல, பக்கிள் டேப்லெட்ஸ். பக்கிள் டேப்லெட்ஸ்னா இந்த நம்ம முதல்ல சொன்னோம் இங்க வச்சுக்கிற மாதிரி டேப்லெட். சப்லிங்குவல் டேப்லெட்ஸ்னா நாக்குக்கு கீழே வச்சுக்கிறது. லாசெஞ்சஸ்னா சப்பி சாப்பிட்றது. அண்ட் டென்டல் கோன்ஸ் வந்து அந்த பல்லுக்கு இதுக்கிட்ட யூஸ் பண்றது. சப்லிங்குவல் டேப்லெட்ஸ் நாக்குக்கு கீழே வைக்கிறது. இதனால ரேபிட் அப்சார்ப்ஷன் இருக்கும். அப்சார்ப்ஷன் அப்படிங்கும்போது பிளட் சர்க்குலேஷனுக்குள்ள மருந்து போகுது இல்லையா. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வயிறுல இருந்து பிளட் சர்க்குலேஷனுக்குள்ள போறதை வந்து அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இங்க கீழே வச்சு கரைஞ்சி பிளட் சர்க்குலேஷனுக்குள்ள போகுதுல, அது அந்த அப்சார்ப்ஷன். ஸோ ரேபிட் அப்சார்ப்ஷன்னா அப்சார்ப்ஷன் வந்து பயங்கர குவிக்கா இருக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசமா அவாய்ட் பண்ணும். நம்ம எப்பவுமே வந்து டேப்லெட்லாம் முழுங்குற டேப்லெட் எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் கோ த்ரூ பண்ணிட்டு தான் வந்து போகும். இதனால அதோட டோஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் சப்லிங்குவல்ல அது கிடையாது. எக்ஸாம்பிள் நைட்ரோகிளிசரின். நைட்ரோகிளிசரின் அப்படிங்கிறது ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து கொடுக்கக்கூடியது. பக்கிள் டேப்லெட்ஸ் ஆஃப்கோர்ஸ் சீக் அண்ட் கம்முக்கு நடுவில் வைக்கிறது. ஸ்லோ அப்சார்ப்ஷன் தான் இருக்கும். அண்ட் ஆனால் எஃபெக்ட் வந்து சஸ்டெயின்டா இருக்கும். டேப்லெட்ஸ் அட்மினிஸ்டர்ட் பை அதர் ரூட்ஸ். மற்ற ரூட் வழியா, அதாவது வாய் வழியா எடுக்காம மற்ற ரூட்ல வந்து வெஜைனல் டேப்லெட்ஸ் வெஜைனா வழியா வந்து எடுத்துக்கிறது. இன்னொன்று ரெக்டம் வழியாவும் வந்து எடுத்துக்கிறது.
அப்புறம் இம்ப்ளான்டேஷன் டேப்லெட்ஸ், அதாவது ஸ்கின்னுக்கு கீழே வந்து வைப்பாங்க. மோஸ்ட்லி வந்து ஹார்மோன்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. இம்ப்ளான்டேஷன் டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது சப்கியூட்டேனியஸா பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் டேப்லெட்ஸ். எஃபர்வசன்ட் டேப்லெட்ஸ்னா வந்து தண்ணியில வந்து கரைச்சி குடிக்கிறது. சியூவபிள் டேப்லெட்ஸ்னா தெரியும், நம்மளே கடிச்சு சாப்பிடுறது. அண்ட் டிஸ்போசபிள் டேப்லெட்ஸும் அப்படிதான். அண்ட் டிஸ்போசபிள்க்கும் எஃபர்வசன்ட்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, அதை நான் வந்து கடைசியில சொல்றேன் என்னன்ட்டு. ஓகே, எஃபர்வசன்ட் டேப்லெட்ஸ். இப்போ இதை வந்து வாட்டர்ல வந்து கரைக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணும் இந்த எஃபர்வசன்ட் டேப்லெட்ஸ். அதாவது நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ண தேவையில்லை, நீங்க போட்டீங்கன்னா அப்படியே அதுவாவே அப்படியே கரைஞ்சி வந்துடும். ஸோ அந்த டோஸ் வந்து அந்த சஸ்டெயின்டு டோஸா இருக்கும். இம்ப்ரூவ்ஸ் பேலட்டபிலிட்டி, அதாவது டேஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ முழுங்கும் பொழுது வந்து நம்ம அதை குடிக்கும் பொழுது நமக்கு வந்து அது இது குடிக்கிற மாதிரி இருக்காது. லைக் ஒரு ஃப்ரிட்ஜி ட்ரிங்க் குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆல்சோ வந்து டிசால்வ் ஆனோடனே நம்ம எடுத்து அதை குடிச்சிடலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து கன்க்ளூஷன் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ரிலீஸ் பேஸ் பண்ணியும் வந்து சில டேப்லெட் டைப்ஸ் இருக்குது, நான் இன்னும் இதில் இன்க்ளூட் பண்ணல. ஒன்று வந்து லைக் ரிலீஸ்னா வந்து ஒன்று நம்ம முழுங்கின உடனே வந்து வேலை செய்கிற மருந்தும் இருக்குது. இன்னொரு மருந்தெல்லாம் வந்து சில டைம் வந்து ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும், அதுக்கு பேர் ஸ்லோ ரிலீஸ். பேசிக்கலி அது வந்து மாடிஃபைடு ரிலீஸ் டேப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாடிஃபைட் ரிலீஸ்ல சஸ்டெயின் ரிலீஸ்னு இருக்கு, ஸ்லோ ரிலீஸ்னு இருக்கு. அது தனியா ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நான் விட்டேன். அண்ட் இதுல வந்து இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு ஆக்சுவலா. நம்ம வந்து நம்ம புக்கு ஃபார்மசூட்டிக்ஸ் புக் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் எவ்வளோ ஸ்லைட்ஸ் நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறது எனக்கு தெரியல, அதனால எவ்வளோ நேரம் வீடியோ போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் இந்த வீடியோவோடய வந்து மேனுஃபேக்சரிங் பற்றியும் இன்க்ளூட் பண்ணலாம்னு நினச்சேன், பட் டைம் ரொம்ப அதிகமாகுமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் இதோட முடிக்கிறேன். ஸோ டேப்லெட்ஸோட கன்க்ளூஷன் சொல்லணும்னா அது ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தோம் டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்ம இந்த வேர்ல்டில் மோஸ்ட்லி நம்ம டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது, யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதிலே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் பர்பஸஸ்க்கு நமக்கு எதுக்கு தேவையோ அதுக்குன்னு பயன்படுத்திக்கலாம். ஆல்சோ அதை நம்ம செலக்ட் பண்ணுறது அது நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம அதாவது பேஷண்ட்டோட நீடை பொறுத்து அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதை அவங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணனா இல்லை ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எஸ், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.